விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்ற கோட்பாட்டை முன்வைத்து களமாடிய எம் தமிழ் தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி இங்கே எழுச்சியோடு கூடியிருக்கிற எம் இன சொந்தங்கள் அனைவருக்கும் எமது மாலை வணக்கம். என் அன்பார்ந்த சொந்தங்களே, இன்று மார்ச் 8 உலக மகளிர் தினம். இது எதற்காக அறிவிக்கப்பட்டு இவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்றால், உலகில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நாடுகளில் பெண்கள் தனக்கான உரிமையை கேட்டு போராடி போராடி பெற்ற சுதந்திரம்தான் இந்த மார்ச் 8. அதிலும் குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா போன்ற குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் உள்ள பஞ்சாலையில் அங்குள்ள பெண்கள் தொடர்ச்சியாக 16 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்து பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தொடர்ந்து இதை எதிர்த்து போராடி எங்களுக்கு 8 மணி நேரம் வேலை பார்ப்போம் என்று தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி கிடைத்த சுதந்திரம் தான் இந்த மார்ச் 8. அதனால் அமெரிக்காவில் உள்ள அந்த ஐநா சபை இந்த மார்ச் 8 உலக மகளிர் தினமாக அறிவித்து நாம் கொண்டாடி வருகிறோம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, உலக மகளிர் தினம் அறிவிக்கப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு மேல் கடந்து நாம் இன்று நிற்கிறோம். ஆனால் மகளிர்களுக்கான உரிமை, மகளிர்களுக்கான பாதுகாப்பு, மகளிர்களுக்கான ஒரு அங்கீகாரம் இங்கு கிடைத்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் வீடுகளிலும் மகளிர், பெண்கள், குழந்தைகள், தாய்மார்கள் இருக்கிறார்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரு பெண் தனியாக இருசக்கர வாகனத்தில் எங்காவது சென்று வர முடிகிறதா? உங்களால் பயம் இல்லாமல் அனுப்ப முடிகிறதா? எங்கு ஒரு பெண் தனியாக சென்றாலும் பாலியல் தொல்லை. ஒரு பேருந்தில் அனுப்ப முடியவில்லை, ஒரு தொடர் வண்டியில் அனுப்ப முடியவில்லை, ஏன் விமானத்தில் கூட பெண்கள் பயணிக்கும் பொழுது பாலியல் தொல்லை ஏற்படுகிறது. நேற்றைய முன்தினம் கூட பைலட் அப்படிங்கிற விமானத்துல ஒரு பெண் பயணியை ஒரு திராவிட முன்னேற்ற கழக பொறுக்கி ஒருவர் பாலியல் சிண்டல் செய்திருக்கிறார். அவரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அன்பிற்குரிய சொந்தங்களே, பெண்ணிற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டோம். இதற்கு காரணம் நாமும் ஒரு வழியில்தான். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, நாம் சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் ஆகிறது. தொடர்ந்து 60 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகளுக்கு நாம் வாக்கு செலுத்தி வெல்ல வைத்து வருகிறோம். ஆனாலும் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான சம வாய்ப்பு மறுக்கப்பட்டுக் கொண்டுதான் வருகிறது. பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் பெண்கள் தனக்கான உரிமைகளை போராடி பெறக்கூட முடியாத நிலைதான் இன்றைய தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க வாய்ப்பில்லை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்டெர்லைட்ங்கிற ஒரு ஆலை இருக்கு. அந்த ஆலையால, அது வெளியிடுகிற நச்சு புகையால சுற்றியுள்ள கிராமங்களில் எல்லாம் நோய் தொற்று, புற்றுநோய் வருகிறது, ஆஸ்துமா வருகிறது, கருவுற்ற பெண்களுக்கு கரு கலைந்து போகிறது. இதை எதிர்த்து அதை சுற்றியுள்ள கிராம மக்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். ஆனால் மாறி மாறி ஆளுகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனாலும் அந்த மக்கள் போராடுவதை நிறுத்துவதாக இல்லை. தொடர்ந்து 100 நாட்களாக போராடி அந்த 100வது நாள் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று மனு கொடுக்கலாம் என்று சென்ற அந்த மக்களை ஒரு அமைதி வழியில் நடைபயணமாக சென்று அந்த மனு கொடுக்க சென்ற அந்த மக்களை காவல்துறை சுட்டு வீழ்த்தியது நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்பொழுது நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைத்த எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்தது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், ஐயா, உங்களது ஆட்சியிலே போய் காவல்துறை ஒரு 13 பேரை சுட்டு வீழ்த்தியது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. எனக்கு தெரியாது, நான் செய்தியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்கிறார். ஒரு நிர்வாக சீர்கேடற்ற ஒரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசுக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அந்த துப்பாக்கி சூட்டில் மொத்தம் 13 பேர் இருந்தார்கள். அதில் ஒருத்தி என் தங்கை, எனக்கு தங்கை, உங்கள் வீட்டு பிள்ளை ஸ்னோலின் என்கிற ஒரு பெண். தனக்கான பாதுகாப்பை, தனக்கான உரிமையை, தன் மக்களுக்கான ஆரோக்கியத்தை, சுற்றுப்புறச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அந்த போராட்ட களத்தில் முன்வரிசையில் நடந்திருந்த அந்த தங்கை, அவர் நினைத்தார்
நம்முடன் வருபவர்கள், நம் உடன் பிறந்தவர்கள், நம் பெற்றவர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். எதிரே இருப்பது நம் காவல்துறை, அது நம்மை காக்கும், பாதுகாக்கும் என்று அவள் எண்ணி ஒரு வீரத்தோடு நடந்து வந்த அந்த பெண்ணை காவல்துறை குறிவைத்து அவர் வாயில் சுட்டு மூளை சிதறி இறந்து போனார். அந்த பெண் செய்த பாவம் என்ன? தமிழச்சியாக பிறந்து தன் மக்களுக்காக போராடியதை தவிர அந்த பெண் செய்த பாவம் என்ன? பெண்களுக்கான அரசா இது? என் அன்புக்கு சொன்னதை சிந்திச்சு பார்க்கணும். அந்த ஸ்லோரில் உங்க வீட்டு பொண்ணா இருந்தா நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பீங்களா? அதே எடப்பாடி பழனிசாமி தான் இப்பயும் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரப்போறாரு, இலவசம் அறிக்கிறாரு உங்களை ஏமாற்றுவதற்காக. என் அன்பிற்குரிய சொந்தங்கள் உன்னை சிந்திக்கணும். அன்னைக்கு ஆளுகிற எடப்பாடி தலைமையிலான அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 13 பேரை சுட்டு வீழ்த்தியது. ஆனால் அப்போது எதிர்கட்சியாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவர்களை சிறைப்படுத்துவோம், தண்டிப்போம், வழக்கு போய்வோம் என்று இருமாப்போடு பேசினார். பிறகு அவர் என்ன ஆயிட்டு? அவர் வென்று 5 ஆண்டுகள் முடிய போகிறது. இன்று வரை தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவர்களை தண்டிக்கவில்லை. மாறாக துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவர்களை பதவி உயர்வு கொடுத்து பாதுகாக்கிறது இந்த காவல்துறை, இந்த தமிழ்நாடு அரசு. ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு. என் அன்பிற்கு சொந்தங்களே, சுடப்பட்டது உங்கள் வீட்டு பிள்ளை அந்த சோனியாக இருந்தால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? சிந்திச்சு பாருங்க. 13 பேரை சுட்டு வீழ்த்தி விட்டு 2 பேர் கட்சிகளும் நாடகம் நடத்தி கொண்டு இருக்குது என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இறந்தது உங்க வீட்டு பிள்ளை இல்ல, எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு உங்க வீட்டில் நடக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? உங்களால உரிய சொல்ல முடியுமா? என் வீட்டுல நடக்காது, என் பிள்ளை போராடாதுன்னு சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொள்ளாச்சியில ஒரு பாலியல் சம்பவம், 500க்கும் மேற்பட்ட பெண்களை வன்புணர்வு செய்து காணொலி எடுத்து வச்சு மிரட்டி மிரட்டி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு காணொலி வெளியிட்டது, அண்ணா என்ன அடிக்காதீங்கன்னா வலிக்குதுன்னா, பெல்ட்டால அடிக்காதீங்கன்னா வலிக்குதுன்னான்னு சொல்லி ஒரு பெண்ணோட காணொலி அப்ப வைரல் ஆச்சு. அந்த காணொலியை நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த காணொலியை கேட்டு அந்த காணொலியை பேசிய பெண்ணு உங்க வீட்டுல இருந்திருந்தா நீங்க அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்களா? அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு. ஆனா அதற்கப்புறம் அப்போ எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுது, நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்திற்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க மீதெல்லாம் வழக்கு போடுவோம், தண்டிப்போம், சிறைப்படுத்துவோம்னு. ஆனா இவர்கள் ஆட்சிக்கு வந்து செய்தார்களா? அப்பாவி ஒரு 4-5 இளைஞர்களை மட்டும் கைது செய்துவிட்டு அந்த 500 காணொலி எடுத்து மிரட்டி மிரட்டி யாருக்கெல்லாம் இவர்கள் அர்ப்பணித்தார்களோ அந்த அயோக்கியர்களை கைது செய்ய மறுக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தவறு செய்தால் அதை திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைமையிலான அரசு பாதுகாக்கும். திராவிட முன்னேற்ற கழக அரசு தவறு செய்தால் அதை எடப்பாடி தலைமையிலான அரசு வந்து அதை பாதுகாக்கும், பொட்டி மறைக்கும். என் நண்பர்கள் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இவர்கள் 2 பேர்களுமே அயோக்கியர்கள் தான். கடந்த 60 ஆண்டு காலமாக பெண்களுக்கான பாதுகாப்பையும் சம உரிமையும் உறுதிப்படுத்தாமல் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய், என்னை பெற்ற தாய்க்கு 1000 ரூபாய், நான் பெற்ற மகனுக்கு 1000 ரூபாய், நான் பெற்ற மகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறான் என்றால் யாரை ஏமாற்ற கொடுக்கிறான் என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். என் தாய்க்கும் என் மனைவிக்கும் என் தந்தைக்கும் நான் 1000 ரூபாய் கொடுத்து சோப்பு சீப்பு பவுடர் வாங்கி கொள்ள வைக்க முடியும்னா நான் ஆம்பளையா? நான் ஆம்பளையான்றதை நீங்க சிந்திக்கணும். யாரை ஏமாத்த காத்துறான் சிந்திக்க கூடாது. நம்மளுக்கு சரக்கு ஊட்டி விடணுங்கிறதுக்காக தெருவுக்கு ஒரு மதுக்கடை, தெருவுக்கு ஒரு டாஸ்மாகை திறந்து நம்மை சிந்தனையை மறந்திருக்க வைக்கிற வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இவர்களுக்குத்தான் நீங்கள் மாறி மாறி வாக்கு செலுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நினைவு கூர்ந்து பாருங்கள். என் அறிவார்ந்த பெற்றோர்களே, இந்த நிலத்தில் பெண்ணுக்கான சம உரிமை, சம வேலை வாய்ப்பு, பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த நிலத்தில் இருக்கிற ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சொன்னாரு, என் வீட்டு பிள்ளையை எவனாவது பாலியல் சீண்டல் பண்ணானா அவனை வெட்டி புதைச்சிட்டு தாண்டா அந்த பிள்ளைய போய் நான் பார்ப்பேன். அப்ப ஒரு பொண்ணை தொட்டா இந்த அரசு நம்மளை தண்டிக்கும், நம்மளை கொண்டுகிட்டு அடுத்தவளை பார்க்கும் அப்படின்ற பயம் இருந்தாதான் ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்ணை பார்த்தா தாயா பார்ப்பான், தங்கையா பார்ப்பான்.
இப்படி காம உணர்வோடு பார்க்க மாட்டான். அவனுக்கு பயம் வரணும். பொம்பளை பிள்ளைய பார்த்தா நம்ம வீட்டு பிள்ளைடான்னு அவன் நினைக்கணும். அதை விட்டுட்டு கஞ்சா, சாராயம், எந்த நேரமும் மாத்திர இதை சாப்பிட்டு தெரிய இளைஞர்கள் அவர்கள் பார்வையில் யாரை பார்த்தாலும் தவறாத்தான் நினைக்க தோணும். அப்ப அரசு செய்ய வேண்டியது என்ன? மதுக்கடைகளை மூடணும், போதை வஸ்துக்களை இந்த நாட்டில் இருந்து சுத்தமா ஒழிக்கணும். ஒழிச்சாங்கன்னா இங்க பெண்மை பாதுகாக்கப்படும், பெண்ணியம் பாதுகாக்கப்படும், பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இங்க உறுதி செய்யப்படும். நீ மதுக்கடையை மூடாம நாங்க பெண்ணை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாடுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. மதுக்கடையை மூட மாட்டான். நம்ம வீட்டுக்குள்ள கஞ்சா குடிக்கிறதையும் நம்ம வீட்டுக்குள்ள போதை வஸ்துக்களை உயர்க்கிறதையும் நம்மளாலே தடுக்க முடியல. எதிர்த்து கேட்க கூடாதுன்னு நம்மளுக்கு 1000 ரூபாய் பேங்க்ல போட்டு விடுறான். மாமியாருக்கு 1000, மருமலுக்கு 1000, பெத்த பேட்டிக்கு 1000, பேரனுக்கு 1000. எதுக்கு கொடுக்குறான்? எதுக்கியா கொடுக்குறான்? எனக்கு நல்ல வேலை வாய்ப்பை உறுதி செய்தா நானே என் பொண்டாட்டிக்கு சோப்பு சீப்பு பவுடர் வாங்கி கொடுத்துக்குவேன். நீ கொடுத்துதான் என் பொண்டாட்டி பவுடர் பண்ணுவா? நீ கொடுத்துதான் என் பிள்ளை செல்போன் கீழ்ச்சி பண்ணணுமா? நீ கொடுத்துதான் என் மையன் நோட்டு வாங்கி படிக்கணுமா? நீ கொடுக்க வேண்டியது என்ன? எனக்கு தூய குடிநீரை கொடு, நான் சுவாசிக்க நல்ல காத்த கொடு, நான் படிக்க நல்ல படிப்பை கொடு, நான் ஆஸ்பத்திரிக்கு போனா எனக்கு நல்ல மருத்துவத்தை கொடு, நான் படிச்சு முடிச்சா எனக்கு நல்ல வேலையை கொடு, வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை கொடு. அதை வச்சு நான் என் ஆத்தால பாத்துக்கிறேன், என் பொண்டாட்டிய பாத்துக்கிறேன், என் மகனை மகளை நான் எல்லாரையும் நல்லா பாத்துக்குவேன். நீ ஏன்டா எனக்கு வேலை கொடுக்க மறுக்கிற? சிந்திக்க கூடாதுன்னு நீ தெருவுக்கு 2 டாஸ்மாக் கடையை தொடர்ந்து வச்சிருக்கீல, மனோரஞ்சன் மன்றம் தொடர்ந்து வச்சிருக்கீல, அதை அடைச்சிட்டு நீ நீ நல்ல அரசுன்னு சொல்லு. பெண்கள் சிந்திக்க கூடாது 1000, இன்னொருத்தர் 2000 கொடுக்க போறாராம். தமிழ்நாடு அரசு நஷ்டத்துல ஓடுது. இவங்க வீட்டு பஸ் மாதிரி இலவசமா, அவங்க வந்தா பெண்களுக்கு இலவசம், இவங்க வந்தா ஆண்களுக்கு இலவசமா. எப்படி எடப்பாடி பழனிசாமி அவங்க வீட்டுக்கிழமை காலத்துல கிடக்கிற தாலிப்பொடி அடவுச்சு நம்மளுக்கு இலவசம் விட போறாங்களா? இல்ல ஐயா ஸ்டாலின் அவர் வீட்டுக்கிழமை கிடக்கிற தாலிப்பொடி அடவுச்சு இவங்களுக்கு இலவசம் கொடுக்க போறாங்களா? சொல்லுங்க. இலவசம் யாரு காசு எடுத்து கொடுக்குறீங்க? சொல்லுங்க, யாரு காசு எடுத்து கொடுக்குறீங்க? கடந்த இந்த 5 ஆண்டு மட்டும் தமிழ்நாடு 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு உணவு வங்கியில. அதற்கு முன்னாடி கூட கடந்த 10 ஆண்டுகளாக எடப்பாடி தலைமையிலான அரசு 4 லட்சம் கோடி கடனோட இருந்தது. அப்ப கூட நம்மளுக்கு தாலிக்கு தங்க இலவசம், திருமணத்துக்கு இலவசம் சொல்லி அப்ப அவங்க ஒரு உருட்டுனாங்க. ஆனா நம்ம ஸ்டாலின், யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இவர் தமிழ்நாட்டின் மேல 5.5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு நம்மளுக்கு இலவச பஸ் விடுறாராம். இலவச பஸ் விடுறாராம். மாசம் மாசம் நம்மளுக்கு அக்கௌண்ட்ல காசு போட்டு விடுறாரு 1000. எதுக்கு? யாரை ஏமாத்த இந்த வேலை செய்யறான்றத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா உங்களால மட்டும்தான் முடியும் இந்த திராவிட பொறுக்கிகளை, இந்த திராவிட அயோக்கியர்களை வீழ்த்தி தமிழ் தேசிய ஆற்றலை நம்ம அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களை வலுப்படுத்தணும். நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கணும். சொன்னதே இந்த பெண்ணு தான் சொல்லுவோம். நம்ம எல்லாம் ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கு பெண் இணைப்பிள்ளை தான் கும்மியடின்னு ஐயா பாரதி கூட சொல்லியிருப்பாங்க. அப்படி பெண்ணை போற்றிய சமூகம் இன்ன வரைக்கும் நம்ம தமிழ் குலத்துல நம்ம இறந்த அப்பத்தா, இறந்த பாட்டியை தான் நம்ம குலதெய்வமா வழிபட்டு வர்றோம். யார்? நம்ம சீலக்காரி, பேச்சியம்ம, ராக்காயி, முத்துமாரி எல்லாமே நம்ம குலதெய்வம் தான். இறந்த பெண்களை தான் வழிபடுறோம். அதே போல ஊரை காக்க நின்ற ஐயனாரு, கருப்பு, நம்ம வழிபடுறதெல்லாம் யார்? நம்ம தெய்வங்கள் தான். அப்படிப்பட்ட தெய்வமா வழிபட்டு நம்ம தாயை வணங்க, நம்ம மனைவிக்கு மரியாதை கொடுக்க உருப்பட முடியாது. அப்படி நம்ம இருக்க வேண்டிய நம்மள போதைக்கு அடிமையாக்கி ஒரு வீட்டுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொல்லுங்க? நேற்று கூட என் வீட்டு அருகில ஒருத்தர் குடிச்சிட்டு நம்ம எல்லாம் உழைக்கும் மக்கள் தான். எப்படி நம்ம மார்க்கெட்ல வேலை செய்யறோம், கூலி வேலை செய்யறோம், உடம்பு வலிக்குதேன்னு குடிக்கிறோம். சரி, அது உடம்பு வலிக்குதேன்னு குடிக்கிறவே ஒரு ரகம், திமிருக்கு குடிக்கிறவே ஒரு ரகம். அதை விடுங்க. தகாத வார்த்தை, நைட்டு 11 மணிக்கு தகாத வார்த்தையில மனைவியை திட்டான், தன்னை பெற்ற தாயை திட்டான். எப்படி போல அவன் அறிவை இழந்துட்டான். நிறைந்த மது போதையில தான் அவன் தாய் யாரு தானை யாருன்னு தெரியாம திட்டான். அதே நிறைந்த மது போதையில தான் நம்ம வீட்டுக்குள்ள தனியா போல கைய பிடிச்சிருக்கான். இதுக்கு யார் காரணம்? போதை. இந்த டாஸ்மாகை தெரிஞ்சு வச்சு வியாபாரம் பார்க்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பார்த்துச்சு. இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை அதிகமா பார்க்குது. இவங்கதான் காரணம். இவங்க நம்ம சிந்திக்க கூடாது, ஏற்று கேள்வி கூடாது, நம்மளுக்கு இலவசம் தர்றாங்க என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும்.
ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்னா எதுக்கு ஏமாத்துறாங்க புரிஞ்சுக்கணும். இன்னமும் நீங்க புரியாம இருந்து இருந்து நீங்க எவ்வளவுதான் கூலி வேலை பார்த்து மார்க்கெட்ல உட்காந்து வெயில்ல காஞ்சி சம்பாரிச்சு சேர்த்து வச்சாலும் உங்க வீட்டுல நகை மிஞ்சாது, லட்டு மிஞ்சாது, பூட்டு மிஞ்சாது, உங்க நெத்தியில வச்சிருக்க பொட்டு மிஞ்சாது. ஏன்னா அவனை குடிச்சு குடிச்சு செத்து போயிடுவானே. ஒருத்தன் கண்ணு முன்னாடி பட்ட புள்ள குடிச்சிட்டு நீ சாகிறதுக்கு முன்னாடி சாவான், லட்ன புருஷன் குடிச்சிட்டு ஊர் உலகத்து மாதிரி அசிங்கமா வெய்யலாம். நாளைக்கு நம்ம பிள்ளை பொம்பளை பிள்ளையும் சேர்ந்து குடிக்க போகுது. ஏன்னா ஒரு கலாச்சாரம் உருவாக்கிட்டு வருது. பெண்களும் சேர்ந்து குடிக்க போறாங்க, நிலைமையை உருவாக்க போறான். இவன் ஒட்டுமொத்த 5 லட்சம் கோடி கடை வாங்கி வச்சிட்டான். அதை அடைக்கிறதுக்கு வேலை செய்ய மாட்டான். இன்னும் 5 லட்சம் கோடி கடை வாங்க வேலை செய்வான். அதை சிந்திக்க கூடாது. ஆனா இவன் ஒரு 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 கோட்டை வெறும் ஒரு கோட்டை விட்டு சம்பாதிக்கிறான். ஆனா அதுலயும் அதிகமா சம்பாதிக்கணும். என்ன செய்யலாம்? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வாங்கிக்க, அந்த 10 ரூபாய பாட்டில திரும்ப கொடுத்தா கொடுத்துரு அப்படின்ற. ஆனா வாங்கிட்டு போன எத்தனை பேர் பாட்டில திரும்ப கொடுக்குறான்? அப்ப அதுல ஒரு 10 ரூபா லாபமா? இந்த காசு எல்லாம் யாரு கொடுக்குறான்? உங்களுக்கு கொடுக்குறான். எத்தனை பேர் எவ்வளவு கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாரிச்சு கொள்ளையடிச்சு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் அழிக்க போறான். திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் ஐயா தலைமையில் அரசு அமைந்தாலும், எடப்பாடி தலைமையில அரசு அமைஞ்சாலும் மக்கள் நமக்கு தான் ஆபத்துன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை எல்லாத்தையும் ஒரு பக்கம் மடை மாத்திட்டு நம்மளுடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறான். நம்ம ஆட்டு மணல களவான்றான், நம்ம மலையை வெட்டி கடத்தான், உள்ளூர்ல கடத்தல, வெளிநாட்டுக்கு கடத்தான். கப்பல் மூலியமா போகுது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில இங்க இருந்துதான் போகுது. அப்ப நம்ம வளங்களை கொள்ளையடிக்க சொல்லுவாங்க, நீ வீட்டுக்கு தூங்கிட்டே இருக்கா பங்காளி, நான் ஓட பணம் பிரிச்சுட்டு போயிருந்தா அப்படின்ட்டு ஒரு 2 கோட்டு வாங்கி கொடுத்து உள்ள படுக்க போட்டு அதை ஓட்ட பணம் பிரிச்சுட்டு போனா அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியுமா? மேற்கூறிய பிடிச்சிட்டு போயிடியா, உனக்கு 2 கோட்டு தான். அந்த நிலைமை இப்ப நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் 1000 ஆத்தாளுக்கு 1000, மருமகளுக்கு 1000, பேட்டிக்கு பேரனுக்கு 1000 கொடுத்துட்டு மொத்த நாளையும் ஆட்டையை போற வேலை நடக்குது. அதை புரிஞ்சுக்கங்க. இன்னும் 10 வருஷம் அதிகபட்சம் நீங்க இருப்பீங்க, இன்னும் 15 வருஷம் நான் இருப்பேன். நம்ம பிள்ளைய, நம்ம பேரம் பேட்டிய இந்த உலகத்துல எப்படி வாழும்? உங்களுக்கு 6 வயசு பிள்ளையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் சாராயத்தை போட்டா வித்தியாசம் தெரியாம பாலியல் தொல்லை பண்றான். நம்ம வீட்டு பிள்ளைய ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் பள்ளிக்கூடத்துல அனுப்பிட்டு வீட்டுல உட்கார முடியல, பயமா இருக்கு. அந்த பொம்பளை வாத்தியாரா ஆம்பளை வாத்தியாரான்னு பாத்துக்கிறான்றோம். ஏன் அதை தொடர்பு சொல்றான், பயமா இருக்கு. 6ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் பள்ளிக்கூடத்துல அனுப்பிட்டு பள்ளிக்கூடத்து வாசல்லே நிக்கிறோம். ஏன்? பிள்ளை ஒழுங்கா வாசலுக்கு வந்துட்டா ஒழுங்கா வீட்டுக்கு கூட்டு போகணுமே, இல்லைன்னா கெட்டு போமே, குடும்பம் கெட்டு போமே என்று பயப்படுறான். இப்படி பயப்படுறான். நம்ம அவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு ஏமாறலாமா? சிந்திக்கணும். ஏமாறலாமா? சரி, பிள்ளை ரைட்டு வந்துருச்சு வீட்டுக்கு, திரும்ப படிக்க காலேஜுக்கு அனுப்புறீங்க. காலேஜுக்கு அனுப்பிட்டு நிம்மதியா இருக்கீங்களா? அங்க எந்த பையன் பேங்க் சட்டியை மாட்டிக்கு வந்து கஞ்சா குடிச்சுட்டு பிள்ளைய கொண்டு போயிடுவானோ, எந்த வாத்தியாரு கஞ்சா குடிச்சுட்டு சரக்க போட்டு நம்ம பிள்ளைய கை வச்சிருவானோ அந்த பையன் இருக்கு. காலேஜ் வாசல்ல போய் நின்று கூட்டு வரீங்க. சரி, வேலைக்கு அனுப்புற இடத்துல அதே நிலைமைதான். பொம்பளை பிள்ளைங்களுக்கு எங்கேயும் பாதுகாப்பு இல்ல, எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல. சரி, அதான் விடுங்க, தட்டி கொடுத்துட்டோம். வீட்டுல வச்சுக்கிற முடியாது, பொத்தி பொத்தி வச்சுக்கிற முடியாது, ஊர் உலகம் கெட்டு போய் கிடக்கு. அதுக்கு காரணம் நம்ம ஆமான்னு ஒத்துக்கல. ஏன்னா அயோக்கிய பயிர்களுக்கு திராவிட கட்சிக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட நம்ம தானே. அப்ப நம்ம வாசல வெடிக்கணும். நம்ம பிள்ளை வீட்டுல வச்சுக்க முடியாம ஒருத்தன் தலையை பிடிச்சி கட்டணும். அந்த ஒருத்தன் தலையை பிடிச்சி கட்டிக்கல, அவன் கஞ்சா குடிப்பான், சாராயம் குடிப்பான், பீடி சீட்டு குடிப்பான். குடிக்க மாட்டேன்னு உறுதி சொல்ல முடியுமா? அப்ப நீ பொத்தி பொத்தி வளர்த்தாலும் கொண்டு போய் ஒரு அயோக்கியில தான் ஒப்படைக்கணும். அதுக்கு இந்த அயோக்கியில வீட்டுக்கு அனுப்பிட்டா இந்த பையன் நம்மளுக்கு தேவையில்லையே. எப்படி இந்த ஸ்டாலின் திமுக அயோக்கியர்களையும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அயோக்கியர்களையும் நீ வீட்டுல போய் பத்திரமா உட்கார்றான்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் செந்தமிழ் சீமானியில அதிகாரத்தை கொடுத்துட்டா நீ பள்ளிக்கூடத்து வாசல்ல நிக்க தேவையில்லை ராசா. பள்ளிக்கூடத்து வாசல் நிக்க தேவையில்லை. காரணம், பிள்ளை எப்ப படிச்சு நம்ம நல்ல வேலைக்கு போய் ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்டு ஆசைப்பட்ட வேலைக்கு போய் ஆசைப்பட்ட இடத்த சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற பிள்ளைய போய் அடிச்சு ஒருத்தன் தலையில பிடிச்சி கட்டி வச்சு அதை ஆசையை போய் முடக்கிறீங்கள, அந்த பெண்ணை சுதந்திரமா வாழவியா? சொல்லுங்க, நீங்க பெத்த பிள்ளைய சுதந்திரமா வாழறீங்களா? அது வாழ்க்கை அதோட போச்சு. அப்புறம் போனோடனே பிள்ளைய பிள்ளை அப்புறம் முடிஞ்சு பாட்டி ஆயிடுச்சு. அதுவும் உங்களை மாதிரி 1000 வாங்கிட்டு எவனுக்கு ஓட்டு போடணுங்கிற சிந்தனை கூட இல்லாம இந்த ரெட்டலைக்கு இந்த சூரியன் இந்த 2 சான்ஸ் தான் இருக்கு உனக்கு. எதையா ஓட்டு போட்டு புருஷன் அது ஓட்டு போட்டு பேசாம உட்காரு. அதுவும் அது பிள்ளைக்கு பள்ளிக்கூட வாசல போய் நிக்கும். நம்ம பிள்ளை எவ்வளவு கை வச்சிட மாட்டாண்டு. அதான் நடக்குது. அடித்தளவு நீங்க மாறணும், அப்பதான் உங்க பிள்ளை மாறும்.
சிந்திக்கணும். நம்ம செய்யற தப்பு, நம்ம அனுபவிக்கிற எல்லா துன்பத்துக்கும் காரணம் நாம தான். நம்ம திரும்பினா இந்த நாடு திரும்பிடும். சிந்திங்க, சிந்திச்சா இதுக்கு ஒரு சரியான விடை கிடைக்கும். அண்ணன் செந்தமன் சீமான் சொல்றாரு, டேய் ஆணுக்கு பெண் சமம் இல்லடா, ஆணும் பெண்ணும் சமம். 234 தொகுதியில 117 பெண் வேட்பாளர், 117 ஆண் வேட்பாளரை நிப்பாட்டி பெண்ணை அப்படி உயர்த்தி சமமா உட்கார வச்சுட்டான். பெண்ணை தொட்டா அது ஆண் உறுப்பை அறுத்து அவனை புதைச்சுக்கு தாண்டா அந்த பிள்ளைகளை வந்து பார்ப்பேன்ற போது அந்த மனுஷனுக்கு நீங்க ஓட்டு போடுறவங்க என்ன வந்துச்சு தெரியாம தான் இருக்கிறேன். நம்ம சாதியா ரஜினி தலைவான்னு கொண்டாடுறீங்க, நம்ம சாதியா எடப்பாடி, நம்ம சாதியா ஸ்டாலின் கொண்டாடுறீங்கல்ல. நம்ம தமிழ் சாதியில் பிறக்காதவர்களை கொண்டாடுற நீங்கள் நம்ம தமிழ் சாதியில் பிறந்தாங்க சீமானவர்களை ஏன் கொண்டாட மறக்கிறீங்க சொல்லுங்க. உள்ளூர் மாடு விலை போகாதா? உள்ளூர் மாடு தானே நீ சாப்பிடுறத சாப்பிட்டு உன் வீரத்தோட இருக்கு, ஏன் விலை போகாது? எங்கேயோ இருந்து வந்த எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக்குனீங்க, எங்கேயோ இருந்து வந்த ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்குனீங்க, எங்கேயோ இருந்து வந்து யாரையும் முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. உங்க பிள்ளைதான் சீமான் உங்களை மாதிரியே தான் இருப்பாரு. நீங்க கொஞ்சம் ஒத்து பாருங்க, சீமான் உங்களை மாதிரியே இருப்பாரு. உங்க வீட்டு பிள்ளைதான் சீமான். அவரை நம்பி அவரை முதலமைச்சர் ஆக்குங்க, ஒரு முறை ஆக்குங்க, ஒரு முறை ஆக்குங்க. அதுக்கப்புறம் இந்த அயோக்கிய பிள்ளைங்க அவங்களே நடைய கட்டிடுவாங்க. டாஸ்மாக் கடைகளை பூரா மூடிடுவோம். இந்த தமிழ்நாட்டுல மது கடைகளை பூரா மூடுறதுதான் அண்ணன் வந்தா முதல் வேலை. படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். அதுக்கேற்ற சம்பளத்தையும் கொடுப்போம். கொடுத்து பாதுகாப்பான ஒரு வாழ்வை உறுதி செய்வோம். நம்புங்க, உங்க பிள்ளைங்க எங்க நம்புங்க. நல்லா சொகுசா வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டின்னு போட்டு பெரிய கார்ல வந்தா தான் நீங்க நம்புவீங்களா? நானும் உங்களுக்கு ஒரு வியாபாரம் பார்க்கிற அம்மாவோட மயன்தான், எனக்கு தெரியும். வியாபாரம் பார்க்கும்போது மூட தூக்கும் போது எங்க அப்பா மூட தூக்குற தொழிலாளி, என்ன வலிக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் தான் சொல்றேன், எனக்கு என் தங்கச்சி இருக்கு, எங்க அம்மா இருக்கு, என் பாட்டி இருக்கு, அதுக்கு எல்லாத்தையும் உணர்ந்துதான் நான் பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு உலக மகளிர் இருக்கணும், மகளிரை கொண்டாடணும். ஆனா மகளிரை ஒரு போதை பொருளா பார்க்கிற அளவுக்கு நீங்க வச்சிட்டாங்க. காரணம் வேற யாரும் இல்ல. நம்ம சொல்லுவோம் தமிழர்களுக்கு எப்பவுமே எதிரி எங்கேயும் இருக்க மாட்டான், நம்ம சொந்தத்துக்குள்ள இருக்கான், நம்ம கூடயே இருக்கான். அதே போல இருக்கக்கூடாது. இனிமேல் உங்கள் பிள்ளை அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு விவசாய சின்னத்துல இந்த தொகுதியில வேட்பாளர் நிற்கிற அக்காவுக்கு விவசாய சின்னத்துல வாக்களிச்சு ஒரு முறை வெல்ல வைங்க. நீங்க போடுற ஓட்டு அதிமுக திமுக காரங்களுக்கு வைக்கிற வேட்டா இருக்கணும். ஒரு முறை வெல்ல வைங்க. அதாவது அவங்க அயோக்கிய பிள்ளைங்க தான் சொல்லுவா இல்ல, டேய் அவன் கெட்டவன்டா, ஆனா அவனை பயமுறுத்துறதுக்கு இவன் கூட நிக்கணும்டா, நம்ம சீமான் கூட ஆதரிச்சு நிக்கணும்டான்னு சொல்லி நம்ம நின்றாதான் அவன் பயப்படுவான் என்பதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பிற்குரிய சொன்னங்களே, மகளிர் பாதுகாப்பை நம்ம உறுதி செய்வோம். நீங்க விவசாய சங்கத்துக்கு வாக்களிச்சு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுங்க என்று சொல்லி எங்கள் பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.